ನಾನು ಪ್ರೈಸ್ ತರುವೆ. ಸರಿಯಾದ ಉತ್ತರ ಹೇಳಿದ್ರೆ ಪ್ರೈಸ್ ಕೊಡ್ತೀನಿ. ಇನ್ನು ಅದಕ್ಕೆ ಡೆವಲಪ್ಮೆಂಟ್ ಸಮಯದಲ್ಲಿ ಮೆಡಿಕಲ್ ಸ್ಟೈಲ್ ವಾಕ್ಯದ ರೀತಿಯಲ್ಲಿ ಯಾರೇ ಪ್ರೇಮ சபைக்கு தேவன் தான் கல்யாணம். அதுவா நம்ம தான் சொன்னாங்க. அது சரியான ஒரு வார்த்தை இருக்கு. ಬೈಬಲ್ ರೀತಿಯಲ್ಲಿ ಒಂದು ಪದ ಇದೆ. சபைக்கு என்ன சொல்றாங்க? ಸಭೆಗೆ ಏನಂತಾರೆ? என்ன சபை சொல்றாங்க? ಸಭೆ ದೇವರು ಸಭೆ ಸರಿ. அவங்க ரெண்டு பேரும் தான் பிரைஸ். ಮೊದಲಿಗಿಂತ ಅವರಿಬ್ಬರಿಗೆ ಪ್ರೈಸ್. ಪದ ಮುಖ್ಯ. ಆ ಪದ ಐತಲ್ಲ, ಎಕ್ಸಾಕ್ಟ್ ಪದ ಮುಖ್ಯ. நீங்களும் சொல்லிட்டு சொல்லிட்டீங்க. அப்புறம் வெரி குட். மணவாட்டியாகிய சபை, ಮೊದಲಿಗಿತ್ಯಾದಂತ ಸಭೆ, மணவாளனாகிய கிறிஸ்து. ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತು. சொல்லுங்க, மணவாட்டியாகிய சபை, ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ, மணவாளனாகிய கிறிஸ்து. ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ மணவாட்டியாகிய சபை, ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ. ಹೇಳ್ರಿ, எங்க சபையில கேட்பாங்க. அந்த சபைಯಲ್ಲಿ ಕೇಳ್ತಾರೆ. நீங்களா ரொம்ப கத்தி பேசுறீங்க. ನೀವೆಲ್ಲ ಗಟ್ಟಿ ಮಾತಾಡೋರು. சொல்லுங்க, மணவாட்டியாகிய சபை, ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ. கையை வைங்க. ಕೈ ಆಕ್ಷನ್ ಮಾಡಿ ತೋರಿಸಿ. அப்பதான் மணவாட்டியாகிய சபை, ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ, மணவாளனாகிய கிறிஸ்து. ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತನಿಗೆ, மணவாட்டியாகிய சபை, ಮೊದಲಿಗಿತ್ಯಾದ ಸಭೆ, மணவாளனாகிய கிறிஸ்து. ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತು. அவரோட எனக்கு என்ன ஆயிடுச்சு? ಅವರೊಟ್ಟಿಗೆ ಏನಾಗ್ಬಿಡ್ತು? கல்யாணம் ஆயிடுச்சு. ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ್ತು. அப்ப என்ன கவனிக்கிறது யாரு? ಇವಾಗ ನನ್ನ ಗಮನಿಸೋರು ಯಾರು? சொல்லுங்க. ಹೇಳ್ರಿ. ಯೇಸು இல்ல. ಪದ நலிங்கம் மதலிங்கம்மா. மணவாட்டி, ಮೊದಲಿಗಿತ್ತಿ, மணவாளன், ಮೊದಲಿಂಗ, மணவாளன் கிறிஸ்து. ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರೈಸ್ತರು மணவாட்டிக்கு தானே தேவையை வாங்கி கொடுப்பாரு. ಮೊದಲಿಗಿತ್ತಿಗೆ ಏನೇನು ಬೇಕೋ ಕೊಡಿಸ್ತಾರೆ. அப்ப மணவாளன் என்ன கவனிக்கிறேன்? ಮೊದಲಿಂಗನ ನನ್ನ ಗಮನಿಸುವಂತ ವೇಳೆ மணவாட்டி நான் யாரை கவனிக்கணும்? ಮೊದಲಿಗಿತ್ತಿ ನಾನು ಯಾರು ಗಮನಿಸಬೇಕು? கொஞ்சம் புருஷன் மோகன் நல்லா இருந்தா, ನಿಮ್ಮ ಗಂಡ ಮೋಹನ್ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ உடனே இந்த அம்மா பாயாசம்னா ஆயாசம்னா எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு. ನನಗೆ ಪಾಯಸ ಆಯಸ ಎಲ್ಲ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ. ஒரு நாள் மோகன் கோவமா திட்டிட்டு போயிட்டோம். ಸರಿ ಮೋಹನ್ ಕೋಪವಾಗಿ ಬೈಕ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಟ್ರೆ சாயங்காலம் பார்க்கணும் வீட்டுல ಸಾಯಂಕಾಲ ನೋಡ್ಬೇಕು ಮನೆಯಲ್ಲಿ ஒரு வேலை இருக்கு. ಒಂದು ಕೆಲಸ ಆಗಿರಲ್ಲ. எல்லாம் அப்படியே ಎಲ್ಲ ನನಗೆ ಇರ್ತದೆ. அம்மா பகலெல்லாம் சிரிச்சி 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 ಅಮ್ಮ ಬೆಳಿಗ್ಗೆ ಎಲ್ಲ ನಕ್ಕು 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 மூஞ்செல்லாம் வீங்கி கண்ணெல்லாம் ಮುಖ ಎಲ್ಲ ಉದ್ಕೊಂಡು ಕಣ್ಣೆಲ್ಲ ಆಚೆ ಬಂದಿರ್ತವೆ. சிரிச்சிருப்பாங்களா? ನಕ್ಕಿರ್ತಾರ, ಅಳ್ದಿರ್ತಾರೆ. அவருக்கு ஒண்ணும் கிடைக்காது. ಅವ್ರಿಗೆ ಒಂದು ಸಿಗಲ್ಲ. இது அல்ல, ಇದಲ್ಲ, இது அங்கம் அல்ல. ಇದು ಅಂಗವಲ್ಲ. நீ நிறைய குடும்பத்துல தான் நடக்குது. ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಇದೇ ನಡೀತಿದೆ. புருஷன் ஒன்று சொல்லிட்டா போதும், ಗಂಡ ಒಂದ್ ಹೇಳ್ಬಿಟ್ರೆ ಸಾಕು, அந்த அந்த அம்மா ஒன்றும் செய்யாது வீட்டுல. ಆ ಅಮ್ಮ ಏನು ಮಾಡಲ್ಲ ಮನೇಲಿ. நீங்களாம் ரொம்ப நல்லவங்க. ನೀವೆಲ್ಲ ಬಾರಿ ಒಳ್ಳೆಯವರು. ஒரு வேலை செய்ய மாட்டாங்க. ಒಂದು ಕೆಲಸ ಮಾಡಲ್ಲ. சாப்பாட்டுல அதிகமா உப்பு போட்டுருவாங்க, ಊಟದಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಉಪ್ಪು ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ, குழம்புல காரம் போட்டுருவாங்க, ಸಾಂಬಾರಲ್ಲಿ ಖಾರ ಹಾಕ್ಬಿಡ್ತಾರೆ, டமான பாத்திரம் கீழே விழும். ಡಮ ಅಂತ ಪಾತ್ರೆ ಕೆಳಗೆ ಬೀಳ್ತದೆ. ஐயோ நான் வேண்டே போட்டேங்க. ಅಯ್ಯೋ ನಾನು ಬೇಕಂತ ಹಾಕಿಲ್ಲ ರೀ ಅಂತಾರೆ. உண்மையாவே வேண்டு போட்டுக்க மாட்டேன். ನಿಜವಾಗ್ಲೂ ஆனா அது உள்ள அந்த வேலை செய்யல, ಆದ್ರೆ ಒಳಗಡೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತಲ್ಲ, ஆனா கை தவறி ಅದನ್ನ
ಅದಕ್ಕಾಗಿ ಕೈ ಜಾರಿ ಬಿದ್ದಿರ್ತದೆ. ஏன்னா உள்ள வந்துட்டு பிரச்சனை வந்து ಯಾಕಂದ್ರೆ ಒಳಗಡೆ ಸಮಸ್ಯೆಗಳು உனக்குள்ள எந்த பிரச்சனை வந்து ನಿನ್ನೊಳಗೆ ಯಾವ ಸಮಸ್ಯೆ ಬಂತು உள்ள யார் இருக்கா? ಒಳಗಡೆ ಯಾರಿದ್ದಾರೆ? இயேசு ಯೇಸು. ಯೇಸು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ இருப்பதனாலே ಇರುವುದರಿಂದ என்னுள்ளம் பொங்குதம்மா, ನನ್ನ ಕಡೆ ಉಕ್ಕುತ್ತದೆ. நன்றி என்று சொல்லுதம்மா. ಸ್ತೋತ್ರ ಹೇಳ್ತೀನಿ. லா 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 லா. இயேசு உள்ள இருக்கணும்யா. ಯೇಸು ಒಳಗಿರ್ಬೇಕಯ್ಯ. அப்பதான் நீங்க ஒருத்தர் கவனிக்க முடியும். ಆವಾಗಲೇ ನೀವು ಒಬ್ರಿಗೊಬ್ರು ಗಮನಿಸಕ್ಕಾಗೋದು. அந்த புத்தி அப்படிதான். ಬಿಡು ಆ ವೈನ್ ಬುದ್ಧಿ ಅಷ್ಟೇನೆ. நாம அவரை நல்லா கவனிப்போம். ನಾವು ಅವ್ರನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. அவர் என்ன செய்வோம். ಅವ್ರು ಏನ್ ಮಾಡ್ಬೇಕೋ ಮಾಡೋಣ. அன்பினாலே அவரை நீ கவர்ந்துக்கணும். ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಅವ್ರನ್ನ ಆವರಿಸ್ಕೋಬೇಕು. உன்னை கீழ்ப்படுத்தினாலே அவரை நீ கவர்ந்துக்கணும். ನಿನ್ನ ವಿಧೇಯತೆಯಿಂದ ಅವ್ರನ್ನ ಆವರಿಸ್ಕೋಬೇಕು. அப்படி செய்வாய் என்றால் ಹಾಗೆ ನೀನು ಮಾಡುವುದಾದ್ರೆ சபையினுடைய உண்மையான அங்கமாக, ಸಭೆಯ ನಿಜವಾದ ಅಂಗಸ್ಥನಾಗಿರ್ತೀಯ. குடும்பத்தினுடைய உண்மையான அங்கமாக இருக்கிறாய். ನಿಜವಾದ ಅಂಗಸ್ಥನಾಗಿರ್ತೀಯ. சரியான மனவாளியா இருக்கிறாய். ಸರಿಯಾದ ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿದೆಯಾ? மனவாளன் பார்த்து உன்னை பார்த்து சந்தோஷப்படுவார். ಮೊದಲಿಂದ ನಿನ್ನ ನೋಡಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾನೆ. எனவே ಅದಕ್ಕಾಗಿ ಈ ಬೆರಳಾದದ್ದು எந்த பிரச்சனை வந்தாலும் ಯಾವುದೇ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರು ಧೈರ್ಯವಾಗಿ எதிர்கொள்ள வேண்டும். ನೀನು ಅದನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳಬೇಕು. ಸಂತೋಷವಾಗಿ ಎದುರ್ಕೊಳ್ಳಬೇಕು. ಅದನ್ನು ಎದುರುಗೊಳ್ಳಬೇಕು. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ எனக்கு அவனுக்கு கல்யாணம், ನನಗೂ ಅವ್ರಿಗೂ ಮದುವೆ ಆಗ್ಬಿಡ್ತು. என்ன விட்டு அவருக்கு யாரும் இல்லை, ನನ್ನ ಬಿಟ್ರೆ ಅವ್ರಿಗೆ ಯಾರಿಲ್ಲ, அவரு விட்டா எனக்கு யாரு. ಅವ್ರು ಬಿಟ್ರೆ ನನಗೆ ಯಾರಿಲ್ಲ. நான் 10 புடவை வாங்கிட்டேன், ನಾನು 10 ಚೀಲ ತಗೋತೀನಿ, அந்தாலும் 2 பேண்ட் போடு, ಅವ್ರಿಗೆ 2 ಪ್ಯಾಂಟ್ ಸಾಕು ಅಲ್ಲ. ಎಲ್ಲ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಧೈರ್ಯವಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು. உங்களுக்கு கவனிச்சுக்கிற தைரியம் இல்ல, ನಿಮ್ಮನ್ನ ಗಮನಿಸಲಿ ಧೈರ್ಯ ಇಲ್ಲ, அவரையும் கவனிக்க தைரியம் வேணும். ಅವ್ರನ್ನ ಗಮನಿಸಲು ಕೂಡ ಧೈರ್ಯ ಬೇಕು. ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க, ಕೆಲವೊಬ್ರು ಹಿಂಗಿದ್ದಾರೆ. இந்த ஆள் வெளில போய் வயிறு முட்டை அவன் வாய் முட்டை சாப்பிட்டு வந்துருக்காரு. ಈ ಅಪ್ಪ ಹೊರಗೆ ಹೋಗ್ಬಿಟ್ಟು 3 ಇಡೇ ತಿಂದ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತಾರೆ. இந்த அம்மாவுக்கு இருக்குதோ இல்லையோ, ಈ ಅಮ್ಮನಿಗೆ ಐತೋ ಇಲ್ಲೋ, வீட்டுல இந்த அம்மா போட்டா கூட ಮನೆಯಲ್ಲಿ ಈ ಅಮ್ಮನಿಗೆ ಹಾಕಿದ್ರು எல்லாத்தையும் வடிச்சு தின்னுட்டு ಎಲ್ಲಾನು ಬಾಸಿ ತಿಂದಾಕ್ಬಿಟ್ಟು ஒரு வாரத்தோட கேட்கப்பட என்னம்மா உங்களுக்கு இருக்குதா இல்லையா, ಒಂದು ಮಾತು ಕೇಳಲ್ಲ, ಇದೇನಮ್ಮ ಇದು ಐತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. சாப்பிட்ட பிறகு கேட்க மாட்டேன். ಊಟ ಆದ್ಮೇಲೂ ಕೇಳಲ್ಲ ಅವರು. இப்படியும் தைரியசாலி ಈ ರೀತಿ ಧೈರ್ಯಶಾಲಿಗಳಿದ್ದಾರೆ. ಅಲ್ಲ, நம்முடைய தைரியம் ನಿಮ್ಮ ಧೈರ್ಯ ಏನು? ಇಬ್ರಿಯ 10th அதிகாரம் 10ನೇ ಅಧ್ಯಾಯ 35வது வசனம். 35ನೇ ವಚನ. மிகுந்த பொருளுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ನಿಮ್ಮ ಧೈರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ. ஆமென். மகா பிரதிபலன் உண்டு. ಮಹಾ ಪ್ರತಿಫಲ ಉಂಟು. உனக்கு மகா பிரதிபலன் உண்டு. ನಿನಗೆ ಮಹಾ ಪ್ರತಿಫಲ ಉಂಟು. இந்த தைரியத்தை விட்டுறாதே. ಧೈರ್ಯವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ. ஆனா அந்த தைரியத்தை ಆ ಧೈರ್ಯವನ್ನ இந்த அங்க சபையின் அங்கமாக ಸಭೆಯ ಅಂಗವಾಗಿ செயல்படும். ಅದನ್ನ ಪ್ರಯೋಗಿಸಲ್ಪಡಬೇಕು. ஏன்னா மனவாளியா இருக்கிறோம், ಯಾಕಂದ್ರೆ ನಾನು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾಗಿದ್ದೀನಿ, மனவாளிய கிறிஸ்துவோடு செயல்படும். ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತನೊಟ್ಟಿಗೆ ನಾನು இந்த சின்ன வேலை இருக்கு பாருங்க, ಚಿಕ್ಕ ಬೆರಳಿದೆ ನೋಡ್ರಿ, சஃபரிங், ಇದು ಪಾಡುಪಡುವಂತ, உபத்திரவம். ಪಾಡುಪಡುವಂತ. நீ உபத்திரவப்படணும், ನೀ ಪಾಡುಪಡಬೇಕು, அதற்கு ஆயத்தமா இருக்கணும். ಅದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಬಂದ್ರು அதை நீ பார்க்க, அதை செயல்படுத்த உன்னை நீ அர்ப்பணிக்கணும். ಅದನ್ನ ನೋಡಿ ಅದನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ನಿನ್ನ ನೀನು ಸಮರ್ಪಿಸಬೇಕು. மீதி எல்லாருக்கும் ஓகே, ಎಲ್ಲಾದರೂ ಸರಿ, ஆனா கஷ்டம் மாத்திரம் வரக்கூடாது. ಆದ್ರೆ ಕಷ್ಟ ಮಾತ್ರ ಬರಬಾರದು. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் ಎಷ್ಟೇ ಕಷ್ಟ ಬಂದ್ರು அதை நீ இணைக்கின்ற வழியில ಅದನ್ನ ನೀನು ಸೇರಿಸುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ ஒண்ணுதான் கஷ்டங்க, ಇದೊಂದೇ ಕಷ್ಟ ರೀ. மீதி 4 ஆசீர்வாதம், ಈ ಮುಖ್ಯ ಉಳಿದಂತ 4 ಆಶೀರ್ವಾದ, இதை 4 இதோடு இணைக்கின்ற வழியில ಈ 4 ಆಶೀರ್ವಾದ ಇದೊಂದಿಗೆ ಸೇರಿಸುವಾಗ கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். ದೇವರು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾನೆ. நீ சபையில அங்கமாயிருக்கிற, ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿರ್ತೀಯ, குடும்பத்தில் அங்கமாயிருக்கிற, ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಅಂಗವಾಗಿರ್ತೀಯ. நீ உபத்திரவப்படுகின்ற வழியில ನೀವು ಉಪದ್ರವ ಪಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ உன்னுடைய மனவாளனாகிய கிறிஸ்து ನಿನ್ನ ಮೊದಲಿಂಗನಾದ ಕ್ರಿಸ್ತನು உன்னை அணைத்துக் கொள்வார், ನಿನ್ನನ್ನು உன்னை ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ, தேர்தல் செய்வார், ನಿನ್ನನ್ನು ಆಧರಿಸ್ತಾನೆ, உன்னை ஆறுதல் செய்வார். ನಿನ್ನನ್ನು ಆಧರಿಸ್ತಾನೆ. அதே நேரத்திலே ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ மனவாட்டியாகிய சபையே, ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದಂತ ಸಭೆ, மனவாளனாகிய கிறிஸ்து துயரப்படுகின்ற வழியில, ಮೊದಲಿಂಗನ ಕ್ರಿಸ್ತನು ಬರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ, உன்னுடைய வீட்டுல பிரச்சனைகள் வருகின்ற வழியில ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ நீ ஆறுதல் சொல்லணும், ನೀನು ಆಧರಣೆ நீ ಆಗಿರಬೇಕು, தைரியம் ನೀ சொல்லணும், ಧೈರ್ಯ நீ ಹೇಳುವವನಾಗಿ, ನೀನು உற்சாகப்படுத்தணும். ಉತ್ಸಾಹಪಡಿಸುವವನಾಗಿ. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை ಇದೆಲ್ಲ ಸಮಸ್ಯೆನೇ ಅಲ್ಲ என்று நீ சொல்லுகின்ற வழியில ಆ ರೀತಿ ನೀನು ಹೇಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ இந்த உபத்திரவத்தை நீ மேற்படுகிறவனாய் ಈ மாறுகிறாய். ಉಪದ್ರವವನ್ನು ನೀನು
ಜಯಿಸುವಂತವರಾಗಿರ್ತೀರಾ? ஒரு பிரச்சனை வந்தவன் ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬರ್ತಿದೆ, நீ அழுனா அழு, ನೀನು ಅಳು, ನಾನು ಅಳು, கொஞ்ச நேரம் அழு, ಸ್ವಲ್ಪ ತಳಿರಿ, அழவேணான்னு சொல்லுவாரு. ಅಳ್ಬೇಡ ಅಂತ ನಾನು ಹೇಳ್ತಿಲ್ಲ. அதுக்கு உட்காந்து 2 பேரும் அழுது ಅದಕ್ಕಂತ ನೀವು ಕುತ್ಕೊಂಡು ಹತ್ಕೊಂಡು சூசைட் பண்ணிடலாமா? ಎಲ್ಲ ಕಚಾಯ ட்ரெயின்ல போய் தலை குத்துலாமா? ಟ್ರೈನ್ ತಲೆ ಕೊಟ್ಬಿಡೋಣ, மருந்து குத்தி செத்துலாமா? ವಿಷ ಕೊಟ್ಟು ಸತ್ತೋಗೋಣ. அநேக விஷயம். ಇದಕ್ಕೆ ಅನೇಕರು ಮಾಡ್ತಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? கிறிஸ்து இல்லை, ಕ್ರಿಸ್ತನಿಲ್ಲ, சுவிசேஷம் இல்லை, ಸುವಾರ್ತೆ ಇಲ್ಲ, சீஷத்துவம் இல்லை, ಶಿಷ್ಯತ್ವ ಇಲ್ಲ, அங்கத்தினரோட ஐக்கியம் இல்லை. ಸಭೆಯ ಸದಸ್ಯತ್ವ ಇಲ್ಲ. எனவே இந்த 5 ಅದಕ್ಕಾಗಿ 5 ಕಾರ್ಯಗಳು ಬಹಳ ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ஆனால் ஆதி திருச்சபையிலே ಅದಕ್ಕಾಗಿ ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ விசுவாசிகள் பெருக பெருக ವಿಶ್ವಾಸಿಗಳು ಹೆಚ್ಚುತ್ತಾ அந்த பிரச்சனைகள் வந்து ಅನೇಕ ಸಮಸ್ಯೆಗಳು ಬಂದಾಗ சபைகள் உடைய ஆரம்பித்தது. ಸಭೆಗಳು ಒಡೆಯಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದವು. தங்களுக்கென்று ஒரு சில கொள்கைகளை கொண்டு சபைகள் பிரிய ஆரம்பித்தது. ಅನೇಕ ಕ್ರಮಗಳನ್ನು ನಾವು ಕೈಗೊಂಡು ಸಭೆಗಳಿಂದ ಬೇರ್ಪಡಿಸಲ್ಪಟ್ಟರು. Acts chapter 6 verse number 9. ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. இங்க லிபர்ட்டி சர்ச் என்று வாசிக்கிறோம். ಇಲ್ಲಿ லிபர்ட்டினர் ஃப்ரீ வில் சர்ச். ಲಿಬರ್ಟಿನವರು எது வேணா எப்படி வேணா செய்யலாம். ಏನ್ ಬೇಕಾದ್ರೆ ಮಾಡಬಹುದು. நீ வந்து ஐக்கியப்பட்டா போதும். ನೀನು ಬಂದು ಐಕ್ಯವಾದ್ರೆ ಆಯ್ತು. கொர்நேலியு என்ற சபை ಕೊರ್ನೇಲಿಯ ಸಭೆ ஆக்ஸ் chapter 2 வாசிக்கிறோம். ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಓದ್ತೀವಿ. அவன் சர்ச் ஆஃப் காட் ನಾವು ದೇವರು ಆಲಯ அந்த குரூப்ல இருந்தாங்க. ಆ ಗ್ರೂಪ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದವರು. அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் காட் இருக்குது, ಅದಕ್ಕೆ ದೇವರ ಮನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದಿದೆ, அசெம்பிளிஸ் ஆஃப் காட் இருக்குது, ದೇವರ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದಿದೆ. ಎಲ್ಲ அப்போஸ்தலர்கள் நீங்க வாசித்து பார்க்கலாம். ಇದೆಲ್ಲ ಅಪೊಸ್ತಲ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಓದಬಹುದು. அதுல இருந்து ஒரு சில குரூப் பிரிஞ்சது. ಅದರಿಂದ ಕೆಲವು ಗ್ರೂಪ್ ಅಗಲಿಸಲ್ಪಟ್ಟವು. ஒன்லி ஜீசஸ், ಅವು ಯೇಸು ಮಾತ್ರನೇ. இயேசு நாமத்தால ஞானஸ்நானம் கொடுக்கணும். ಯೇಸು ನಾಮದಲ್ಲಿ ದೀಕ್ಷಾಸ್ನಾನ ಕೊಡಬೇಕು. பிரதர் அண்ட் குரூப், ಬ್ರದರ್ ಸಹೋದರರು, அங்க வந்துட்டு பாஸ்டர் கிடையாது, ಸಹೋದರ ಸಭೆಯಲ್ಲಿ ಸೇವಕರಿಲ್ಲ. எல்லாரும் பேசலாம், ಎಲ್ಲಾರು ಮಾತಾಡಬಹುದು. தடி எடுத்தவன தண்டகாரன், ಆಮೇಲೆ ಕೋಲ್ತಾಡೋನೆಲ್ಲ ನಾಯಕ, அது பிரதரன். ಅದು ಸಹೋದರ ಸಭೆ. ஜெகோவா விட்னஸ், ಅದು ಯೆಹೋವನ ಸಾಕ್ಷಿ ಎಂಬುದಾಗಿ. இயேசு கடவுள் இல்ல, ಯೇಸು ದೇವರಲ್ಲ, அவர் மனுஷன் ಆತನ ಮನುಷ್ಯನು என்று ஆதி திருச்சபையிலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் வந்தது. ಇಂಥ ಗಲಿಬಿಲಿಗಳು ಆದಿ ಸಭೆಯಲ್ಲೇ ಬಂದ್ರು. இதை சரி செய்யவே ಇದನ್ನ ಸರಿ ಮಾಡಕ್ಕೆ Galatians chapter 2 verse number 9, ಗಲಾತ್ಯ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 9ನೇ ವಚನ. அங்கு சபையுடைய தூண்களாக எண்ணப்பட்டவர்கள் 3. ಅಲ್ಲಿ ಸಭೆಯ ಆಧಾರ ಸ್ತಂಭಗಳಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟರು 3. ಯಾಕೋಬು, ಪೇತ್ರರು, யோவான். ಯೋಹಾನ್. இந்த மூவரும் ಈ ಮೂವರು ஆதி திருச்சபையினுடைய ಆದಿ ಸಭೆಯ தூண்களாக ಆಧಾರ எண்ணப்பட்டார்கள். ಸ್ತಂಭಗಳಾಗಿ ಕಣಿಸಲ್ಪಟ್ಟರು. வயதிலே மூத்தவர் பேதுரு, ವಯಸ್ಸಲ್ಲಿ ಹಿರಿಯನು ಪೇತ್ರನು, வயதிலே இளையவர் யோவான், ವಯಸ್ಸಲ್ಲಿ ಕಿರಿಯವನು ಯೋಹಾನನು, நடு வயசுக்காரு யாக்கோபு. ಮಧ್ಯ ವಯಸ್ಸಿನವನು ಯಾಕೋಬನು. எனவே இவர்கள் ஆதி திருச்சபையிலே அவர்கள் அங்கு தூண்களாக எண்ணப்பட்டார்கள். ಆದಿ ಸಭೆಯಲ್ಲಿ ಮೂವರೇ ಸ್ತಂಭಗಳಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಟ್ಟರು. ஆனால் அதே நேரத்திலே ಅದೇ ಸಮಯದಲ್ಲಿ புறஜாதிகள் மத்தியிலே ಅನ್ಯ ಜನಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ பவுலும் பர்னபாசும் ಪೌಲನು ಬಾರ್ನಬನು அவர்களும் தூண்களாக இருந்து செயல்பட்டார்கள். ಅವರು ಕೂಡ ಕಂಬಗಳಾಗಿ ಉಪಯೋಗಿಸಲ್ಪಟ್ಟರು. எனவே ಆದ್ದರಿಂದ சபை என்பது ಸಭೆ ಎಂಬುದು அங்கு 3 விதமாய் பிரிக்கப்படுகிறது. 3 ವಿಧವಾಗಿ ವಿಭಜಿಸಲ್ಪಟ್ಟು ஒரு தலைமை தத்துவத்திலும் ಒಂದೇ ಒಂದು ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ, அந்த குழு தலைமை தத்துவத்திலும் ಆ ಒಂದು ಗುಂಪಿನ ನಾಯಕತ್ವದಲ್ಲಿ 2 விதத்திலே அங்கு தலைமை தத்துவம் செயல்படுகிறது. 2 ವಿಧದಲ್ಲಿ ನಾಯಕತ್ವ ವಿಭಜಿಸಲ್ಪಟ್ಟು, இரண்டாவதாக சபையிலே வளர்ச்சி எப்படி அடைய வேண்டும், ಬೆಳವಣಿಗೆಯನ್ನು ಹೇಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் ಅಪೊಸ್ತಲರ ಕೃತ್ಯಗಳು 6ನೇ ಅಧ್ಯಾಯ 1 முதல் 9 வசனங்கள். 1ರಿಂದ 9ನೇ ವಚನ. எப்படி சபையானது அங்கு வளர்ச்சி விதத்தை விரிவாக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம். ಹೇಗೆ